ஆனா எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இரவோடு இரவா விமானத்தில் ஏறி எல்லா எதிர்கட்சி எம்பிக்களும் போயிட்டாங்க. அப்போ இவங்க குறுக்கு வழியில விஷமத்தனமான ஒரு முயற்சி பண்ணி இதுக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அல்லது சட்டப்படியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சிறுபான்மை நிறுவனங்களை மொட்டமாக்க செயல்படாமல் தடுப்பது மாத்திரமல்ல, அதனுடைய சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்கான ஒரு திட்டமாக நாம் இதை பார்க்கிறோம். பெரும்பான்மை சமூகத்தமான இந்து சமூக எளிய மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று என்று பார்க்கிறோம். ஏன்னா இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் நியாயமா நடக்கணும் என்பது, அநியாயமாக நடக்கணும் என்பது இந்த அரசாங்கத்துடைய நோக்கமாக. அனைவருக்கும் வணக்கம். ஒன்றிய அரசாங்கம் சிறுபான்மைக்கு எதிரான பல சட்ட திருத்தங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதில் ஒரு பகுதியாக நாடாளுமன்றத்தில் புதிய திருத்த மசோதா ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை சட்ட திருத்தம். இதை பற்றி பல கேள்விகளும் சந்தைகளும் எழுப்பப்பட்ட நிலையில் நம்மளோட விவாதிக்க இருக்கிறது சிறுபான்மை நலக்குழு தலைவர் தோழர் நூர் முகமது அவர்கள். தோழர் வணக்கம். FCRA பில் அப்படின்னா என்ன, அது ஏன் கொண்டு வரப்பட்டது, இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசு ஏன் இந்த திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு? இந்த சட்டம் இன்றைக்கு இருக்கிற சட்டம் 2010 செப்டம்பர் மாதம் 27 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டம். பல மக்கள் நல திட்டங்களுக்கு, சமூக நல சேவைகளுக்கு வெளிநாட்டு நிறுவனங்கள், வெளிநாட்டு தனிநபர்கள் ஏராளமான நன்கொடைகள் அனுப்புகிறது நீண்ட காலமான வழக்கம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலிருந்தே வெளிநாட்டிலிருந்து இப்படிப்பட்ட உதவிகள் வளர்கின்ற நாடுகளுக்கு செய்வதென்பது வழமையான ஒன்று. அப்படி நிதிகளை பெற்று இந்த நாட்டில் ஏராளமான மருத்துவக் கல்லூரிகள், மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அனாதை விடுதிகள், முதியோர் இல்லங்கள், ஏன் லெப்ரசி ஹாஸ்பிட்டல்ஸ் உட்பட நிறுவப்பட்டது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, கல்கத்தாவில் இருக்கக்கூடிய அன்னை தெராசாவுடைய தொழுநோயாளிகளுக்கான மையம், அது நீண்ட காலமாக உலக புகழ் பெற்ற ஒரு சேவை ஸ்தாபனம். அன்னை தெரசா வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்குள் அதை துவக்கி பல ஆயிரக்கணக்கான தொழுநோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்து மறுவாழ்வு அளித்தவங்க அவங்க. அதெல்லாம் வெளிநாட்டு பங்களிப்பின் மூலமாக நடைபெற்று வருகிற சேவைகள். இப்படி ஏராளமான நிறுவனங்கள் வெளிநாட்டு நிதிகளை பெறுகிற நேரத்துல அதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் 2010 ஒரு சட்டம், அதுதான் ஃபாரின் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெகுலேஷன் ஆக்ட், அல்லது வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்காற்று சட்டம். அரசாங்கத்தினுடைய விதிகளுக்கு உட்பட்டு அந்த நிதி பெறப்படும். ஏராளமான விதிகள் அதுல இருக்கு. குறிப்பா சொல்ல போனா, இப்படி வருகின்ற நிதிகள் இந்த நாட்டினுடைய உள்நாட்டு கொள்கையில, உள்நாட்டு அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அந்த சட்டத்துல சில நபர்கள் வெளிநாட்டு நிதி பெறுவதை தடை செய்திருக்கு. உதாரணமா, எந்த அரசியல் கட்சியும் வெளிநாட்டிலிருந்து நிதி பெற இயலாது. எந்த வேட்பாளர், நாடாளுமன்ற வேட்பாளரோ சட்டமன்ற வேட்பாளரோ, அவர்களும் அந்த நிதியை பெற முடியாது. உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்களில் பணியாற்றக்கூடிய நீதிபதிகள் வெளிநாட்டு நிதி பெற இயலாது. அதே போல ஊடகங்களை சார்ந்தவர்கள், அது ஒளி ஊடகமாக இருக்கலாம் அல்ல அச்சு ஊடகமாக இருக்கலாம், ஒளி ஊடகங்களோ அச்சு ஊடகங்களோ நடத்தக்கூடியவர்களும் வெளிநாட்டு நிதியை பெறக்கூடாது என்பது இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய தடைகள். இது அனைத்துமே இந்த நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரங்களில் அந்நிய முதலாளிகள் அல்லது அந்நிய நாடுகள் தலையீடு செய்வதை தடுப்பதற்கான ஏற்பாடு. இதனால் வரையிலும் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. அதுலேயும் பாஜக அரசு வந்த பிறகு என்ன செய்தார்கள் என்றால், அந்த நிதி அனைத்துமே நியூடெல்லியில் இருக்கக்கூடிய SBI, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிளை மூலமாகத்தான் பெற முடியும். அங்கதான் அக்கௌண்டே வச்சுக்க முடியும். இதெல்லாம் செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்க. எல்லாவற்றையுமே ஒரு கண்காணிப்புக்கு உட்படுத்துவதற்காக ஒரு ஏற்பாடாக இருந்துகிட்டு இருக்கு. இப்படி பெறப்பட்டவைகள் ஏராளமான கல்வி நிறுவனங்களை, மருத்துவமனைகளை நடத்துறாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, நம்ம CMC
வேலூர்ல இருக்கக்கூடிய சிஎம்சி இந்தியாவுல மிக புகழ்பெற்ற ஒரு மருத்துவ சேவை நிறுவனம். கல்லூரி வரை நடத்துறான், மருத்துவக் கல்லூரி கூட நடத்துறான். அதெல்லாம் வெளிநாட்டு நிதி உதவியோடு துவக்கப்பட்டோம். எங்க மாவட்டத்துல ஒரு லெப்ரசி ஹாஸ்பிட்டல் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு லெப்ரசி ஹாஸ்பிட்டல் இருக்கு. உடையார் விலைன்னு சொல்லக்கூடிய இடம். பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே அது தொழுநோயாளிகளுக்காக உருவாக்கப்பட்ட, வெளிநாட்டு நிதியின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். கேத்தரின் பூத் ஹாஸ்பிட்டல் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு நாகர்கோவில். அது வெளிநாட்டு நிதி நிறுவனத்தோடு வந்து வெளிநாட்டவர்களால் தூங்கப்பட்ட ஒரு மருத்துவம். இன்றைக்கு அதை நம்மவர்கள் நடத்துறாங்க. இப்படி நான் ஏராளமான உதாரணங்களை என்னுடைய சொந்த அனுபவத்திற்கு கூட சொல்ல முடியும். இதில் எல்லாமே ஏழைகளுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு மருத்துவம் கொடுக்குது, கல்வி கொடுக்குது. ஏராளமான கல்லூரிகள். நீங்க இந்தியாவுல அதிகமான கல்வியறிவு பெற்ற முதல் மாவட்டம் கோட்டயம். கோட்டயத்துல இவ்வளவு கல்வியறிவு பெறுவதற்கு காரணம் அங்கு கிறிஸ்தவ மிஷனரிகள் உருவாக்கி இருக்கக்கூடிய கல்வி நிறுவனம். இந்தியாவிலேயே கல்வியறிவு பெற்ற 2வது மாவட்டம் எதுன்னா கன்னியாகுமரி மாவட்டம். அங்கு ஏராளமான, அங்கு ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் இருந்தா தேவாலயத்தை ஒட்டி ஒரு பள்ளிக்கூடம் இருக்கு. ஏராளமான கல்லூரிகள், பெரும்பான்மையான கல்லூரிகள் கிறிஸ்துவ நிறுவனங்களால் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள். இப்பதான் முதலா ஒரு அரசு கல்லூரி அங்க வந்திருக்கு. இப்போ இது முன்னால வரை கிடையாது. அப்படின்னா இந்த வெளிநாட்டு நிதியுதவி என்பது எளிய மக்களுக்கு, விளிம்பு நிலை மக்களுக்கு இலவசமாக கல்வி அல்லது இலவசமாக மருத்துவம் அல்லது மிக குறைந்த செலவுல அவர்களுக்கு கல்வியும் மருத்துவமும் கிடைக்கும். அதே போல இன்றைய முதியோர்கள், ஆதரவற்றவர்கள், விதவைகள், இவர்களை பராமரிப்பதற்கான இல்லங்கள் ஏராளமா நடத்துறாங்க. இவைகளுக்கும் வெளிநாட்டு நிதியுதவி பயன்படும். ஆகவே இப்படிப்பட்ட பெரும்பான்மையான நிறுவனங்கள் அனைத்துமே பெரும்பாலும் கிறிஸ்தவர்களால் நடத்தப்படும். பெரும்பாலும் இந்துக்கள் நடத்துறது இருக்குது, மற்றவங்க நடத்துறது, முஸ்லிம்கள் நடத்துறது. ஆனா பயன்பெறுபவர்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய மக்கள் தொகையில ஏறத்தாழ 85% இந்துக்கள். இந்த சூழ்நிலையில தான் 2026 பாஜக அரசாங்கம் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கு. தொடர் இந்த சட்டத்தில் 3 திருத்தங்கள் கொண்டு வந்தது. இதில் குறிப்பாக என்னென்னா பிரிவு 15. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்குது, ஏன்னா இந்த காலகட்டத்தில் இத்தனை வருஷத்தில் இவங்க இப்போ இதை கொண்டு வரதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி என்னென்னா சிறுபான்மை குழுக்களால் இந்துக்கள் பயனடைகிறாங்க அப்படின்ற ஒரு கோபத்தில் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்களா? அதாவது 2015 இவங்க 2014 மோடி அவர்கள் தலைமையில பாஜக அவங்களுடைய ஒன்றிய அரசு. அடுத்த ஆண்டு 2015 அவங்க ஒரு திருத்தம் கொண்டு வந்தாங்க. அந்த திருத்தத்திலேயே ஏராளமான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த திருத்தம், அதாவது உங்களுக்கு தெரியும் 2015 ஒரு அமெண்ட்மெண்ட், 2020 ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டிருக்காங்க. அப்போ பிஜேபி ஆட்சி வந்த பிறகு இது 3வது அமெண்ட்மெண்ட், 3வது திருத்தம். இந்த 2லயும் எழாத பிரச்சனை ஏன் இன்றைக்கு ஏற்படுது என்பது ஒரு முக்கியமான விஷயம். 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருந்த காலத்துல மார்ச் மாதம் 25/3/2026 நாடாளுமன்றத்துல கொண்டு வராங்க. அந்த டேட் ரொம்ப குரூஷியல். காரணம், எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாமே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல், கேரள சட்டமன்ற தேர்தல், மேற்கு வங்காள சட்டமன்ற தேர்தல், அதே போல அஸ்ஸாம் சட்டமன்ற தேர்தல், இப்படி எல்லா தேர்தலையும் எதிர்கட்சி எம்பிக்கள் பூரா தேர்தல் பணியில் இருக்கும் பொழுது முந்தின நாள் அறிவிச்சு அடுத்த நாளை கொண்டு வராங்க. ஆனா எதிர்பாராத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இரவோடு இரவா விமானத்தில் ஏறி எல்லா எதிர்கட்சி எம்பிக்களும் போயிட்டாங்க. அப்போ இவங்க குறுக்கு வழியில விஷமத்தனமான ஒரு முயற்சி பண்ணி அது வெற்றி பெறாது என்ற நிலையில என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் அதை பெண்டிங் வச்சாங்க. வித்ரா பண்ணல, பெண்டிங் வச்சாங்க. அதை ஓட்டெடுப்புக்கோ விவாதத்துக்கோ விடல. அதற்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா 22/6/2026 ரூல்ஸ்ல சில மாற்றங்களை கொண்டு வரோம். புதிய ரூல்ஸ் ஃப்ரேம் பண்றோம். உங்களுக்கு தெரியும், ஆக்டுக்கு கட்டாயமாக நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் தேவை, விவாதம் தேவை. ரூல்ஸ் தேவையில்லை. 22/6/2026 பல ரூல்ஸை கொண்டு ஒன்றை பதிவு செய்வதோ
அல்லது பதிவை புதுப்பிப்பதோ ஏற்கனவே இருந்த அளவுக்கு எளிதானது அல்ல என்ற அடிப்படையில் கடுமையாக்குகின்ற விதிகளை கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இப்ப சமீபத்தில் நடந்து முடித்த நாடாளுமன்றத்துல அந்த எஃப்சிஆர்ஏ என்பது மீண்டும் கொண்டு வரப்படும். அந்த மசோதா பில் கொண்டு வரப்படும். இதுலயும் கடுமையான விவாதம், எதிர்கட்சிகள் கடுமையா எதிர்த்தது. ஏராளமான இயக்கங்கள் நடந்திருக்கு. இதுல என்ன பிரச்சனை? நீங்க சொன்ன மாதிரி பிரிவு 15 வந்து மாற்றல. பிரிவு 15 எடுத்துட்டு புதிய பிரிவு, அதாவது அமெண்ட்மெண்ட் என்றால் இருக்கிறதுல திருத்து. இது அதல்ல. 15ல ஏற்கனவே இருந்ததை பூரா நீக்கிக்கிட்டு புதுசா ஃபார்ம் பண்றோம். இந்த திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க பதிவு பண்ணாமல் இருந்தாலோ, பதிவு புதுப்பிப்பதற்கான விண்ணப்பம் அனுப்பாமல் இருந்தாலோ, விண்ணப்பம் அனுப்பியும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள், அதாவது எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்னால ரினிவல் ஆகாமல் இருந்தாலோ, இது நாள் வரையிலும் வெளிநாட்டு பங்களிப்பினால் உருவாக்கப்பட்ட அனைத்து சொத்துக்களும், அனைத்து நிதியும் அரசாங்கம் நியமிக்கிற ஒரு டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி அல்லது ஒரு அதிகாரியின் பொறுப்பில் போய்விடும். இதான் ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். த வெரி நெக்ஸ்ட் மூமெண்ட் அது அவங்க கண்ட்ரோல்ல போயிடுது. உதாரணத்துக்கு அன்னை தெரசா எதிர்க்கு நான் சொன்ன பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே உருவானது. வெள்ளூர் மருத்துவக் கல்லூரி இருக்கு, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே உருவானது. நீங்க ரத்து ஆயிட்டுன்னா அதுக்கான எல்லா சொத்துக்களும், கட்டடங்கள் உட்பட, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உட்பட, எவ்ரிதிங் எல்லாமே அரசுடைய அதிகாரி, டெசிக்னேட்டட் அத்தாரிட்டின்னு சொல்றான், ஒரு குறிப்பிட்ட அதிகாரி அவ பொறுப்புல போயிருக்கு. அப்போ அடுத்த நாள் முதல் அது நான் எக்ஸிஸ்ட், அந்த நிறுவனம் இல்லை, அது அரசாங்கத்துக்கு கையில போயாச்சு. போறது மாத்திரமல்ல, அந்த விதி என்ன, அந்த சட்டத்துக்கு என்ன சொல்லுதுன்னா, அப்படி போற சொத்துக்களை அந்த அதிகாரி அவன் முடிவு செய்து வித்து அந்த தொகையை அரசாங்க கஜானா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கஜானாவுக்கு இதை மடைமாற்றம் செய்யலாம். கொஞ்சம் பணம் பிக்சட்ல இருக்கு, கொஞ்சம் பணம் வங்கியில் இருக்குன்னா, இந்த இரண்டு பணத்தையும் அந்த டெசிக்னேட்டட் அத்தாரிட்டி எடுத்து அதையும் அரசாங்க கஜானால சேர்த்துடலாம். இதுக்கு எந்த விதமான சட்டபூர்வமான அல்லது சட்டப்படியான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அது அவருடைய விருப்பம், அவ்வளவு. இதுக்கு என்ன நோக்கம்? ஏன்னா பெரும்பான்மையாக சிறுபான்மை நிறுவனங்கள் நடத்தும். சிறுபான்மை நிறுவனங்களை முடமாக்க, செயல்படாமல் தடுப்பது மாத்திரமல்ல, அதனுடைய சொத்துக்களை கபலீகரம் செய்வதற்கான ஒரு திட்டமாக நாம் இதை பார்க்கிறோம். ஒவ்வொரு சிறுபான்மை சமூகத்துக்கு மீதும், அவர்களுடைய சொத்துக்கள் மீதும், அவர்கள் நடத்துகின்ற நிறுவனங்கள் மீதும் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு கொண்டு வருகிற சட்டங்களில் ஒன்றாக நாம இதை பார்க்கிறோம். ஆகவேதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்குது, காங்கிரஸ் கட்சியும் எதுக்குது, தமிழ்நாடு சிறுபான்மை மக்கள் நல குழு இதுக்கு எதிராக ஜூலை மாதம் 3ஆம் தேதி மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான மாநாடு நடத்தணும். ஜூலை மாதம் 21ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் நாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஏன்னா இது சிறுபான்மை மக்களை மாத்திரம் பாதிக்கிறது இல்லை, சிறுபான்மை நிறுவனங்களை பாதிப்பதோடு பெரும்பான்மை சமூகத்தமான இந்து சமூக எளிய மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒன்று என்று பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் தான் சட்டமன்றத்தில் கூட, தமிழ்நாடு சட்டமன்றத்துல இப்போ விஜய் முதலமைச்சரான பிறகு அதற்கு எதிரான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதை பற்றின சமூக வலைதளங்கள் மாதிரியான விஷயங்கள்ல என்ன சொல்லப்படுதுன்னா, செயலற்று இருக்கக்கூடிய நிறுவனங்களை தான் நாங்கள் எடுத்துக்கணும். அந்த நிறுவனத்தோட சொத்துக்கள் அரசாங்கத்திட்ட வந்துன்னா இலவச மருத்துவம் பார்க்கறது, இலவச கல்வி கொடுக்கறது, அந்த மாதிரியான விஷயங்கள் தானே கவர்மெண்ட் பண்ண போகுது, சொத்துக்களை எடுத்துக்கிட்டா அப்படின்னு ஒரு பேசு பொருளாக இங்கே சுற்றிட்டு இருக்குது. ஸோ அப்படி நடக்குமா? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? விஷமத்தனமாக செய்யக்கூடிய, தான் செய்கிற தவறை நியாயப்படுத்துவது போல மக்கள் மத்தியில் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிற ஒரு வாதம் இது. ஒன்று செயலற்றதல்ல, இது செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிறுவனம் தன்னுடைய அந்த பதிவை புதுப்பிப்பதற்கு ஒரு நாள் பிந்தியதற்காக செய்யக்கூடிய காரியம்.
செயலற்றதுன்னா என்ன அர்த்தம்? நீண்ட காலமா செயல்படாம ஒண்ணு இருக்குன்னா அது செயலற்றதுன்னு அர்த்தம். இது நீண்ட காலமா செயல்படாத ஒண்ண சொல்லல. 1 மணி நேரம் செயலற்றது, அதாவது புதுப்பிக்கப்படாம இருந்தா கூட அது அரசாங்கத்துக்கு போயிடும். 1 மணி நேரம் அட் த நெக்ஸ்ட் மொமெண்ட் அது போயிருது. அப்போ அந்த வாதம் சரியல்ல. 2வது என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஏன் தொழுநோயாளியை பக்கத்துல போறதுக்கு கூட அஞ்சிய, தொட அஞ்சிய, அவர்களோடு பேசுவதற்கு அஞ்சிய காலத்தில் அன்னை தெரசா அவர்கள் கொல்கத்தாவுல இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை அமைத்து அவங்களுக்கு பணி செய்திருக்காங்க. ஏன் அன்னைக்கு அரசாங்கம் செய்யல? அதுக்கு பின்னாலே ஏன் அரசாங்கம் செய்யல? எத்தனை தொழுநோய் மருத்துவர்கள் இருக்கிறாங்க, அவங்கள அரசாங்கம் பயன்படுத்தி எத்தனை தொழுநோயாளிகளை காப்பாத்திருக்கு. அப்போ இதுல என்னன்னா, அரசாங்கம் இப்படிப்பட்ட கல்வி, மருத்துவம், இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உதவிகள் செய்வதில் தவறி இருப்பதனால அந்த இடத்தை பூர்த்தி செய்வது அவங்க செய்யறாங்க. உங்களுக்கு தெரியும், பிஎம் கேர்னு சொல்லி ஒரு நிதி 8000 கோடி ரூபாய் அரசாங்கத்தினுடைய பொறுப்புல இருக்கு. உருவாகி எத்தனை வருஷம் ஆச்சு? ஏன் அது செலவழிக்கப்படாமல் இருக்கு? எதுக்கா பிஎம் கேஸ்? கோவிட் காலத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக உருவாக்கப்பட்ட நிதி. ஆனா அந்த நிதி செலவழிக்கப்படாம அரசாங்க கஜானாலே இருக்கு. அதனுடைய ஆர்டிஐனுடைய அதிகார வரம்பு கூட உள்ளால கூட அது வரமாட்டேங்க. பார்லிமெண்ட்ல கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். இதான் அரசாங்கம். வெளிப்படை தன்மை இல்லாமல் எல்லாவற்றையும் மூடி மறைத்து கொண்டு மறைமுகமாக செயல்பாடு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். ஆகவே அதனுடைய இந்த பதில் என்பது ஏற்புடையதல்ல. மக்கள் கட்டாயமாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அரசாங்கத்தினுடைய நோக்கம் நியாயமா நடக்கணும் என்பது, அநியாயமாக நடக்கணும் என்பது இந்த அரசாங்கத்துடைய நோக்கமா இருக்கு. அதனால இந்த ஜாயிண்ட் பாயிண்ட் கமிட்டி போட்டதுனால எந்த பலனும் இல்லை. அதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க? இல்ல நல்லா சட்டம், இது மக்களுக்கு நல்ல உதவி செய்யும் அப்படி இப்படின்னு எதையாவது எழுதி கொடுப்பான். அதுவும் குறிப்பா மோடி அரசாங்கம் என்ன நினைக்குதோ அதை அந்த குழு அறிக்கையாக கொடுக்கும். எதிர்கட்சிகளுடைய வாய்ஸ் அல்லது அவர்களுடைய குரல்கள் அதுல பிரதிபலிக்காது. ஆகவே ஆட்டோமேட்டிக்கா இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதாக அறிவிப்பாங்க. ஜனாதிபதி கையெழுத்து போடுவதற்கென்றே இருக்கிற ஒரு பதவி, அவங்க கையெழுத்து போட்டு அமலுக்கு வரும். அதனால ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி என்பது எந்த பலனும் அளிக்காத ஒண்ணு. ஆனா எல்லாவற்றையும் முறியடிக்கிற சக்தி மக்கள் சக்தி தான். இந்த விஷயத்துல சிறுபான்மை மக்கள் அல்ல, கிறிஸ்தவர்கள் அல்ல பாதிக்கப்படுகிறது, பெரும்பான்மை இந்துக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். இதை இந்து மக்கள் உணர்ந்து கொண்டால் அவர்களே தெருவில் இறங்கி போராடும். இப்ப சிஎம்சியை பூட்ட போறாங்க, அல்ல அதை க்ளோஸ் பண்ண போறாங்க, அல்லது அன்னை தெரசாவுடைய லெப்ரசி சென்டரை க்ளோஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னா பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே, எல்லா தரப்பு மக்களுமே தெருவில் இறங்கி வரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி சட்டத்தினுடைய ஆபத்து இது மதசார்பின்மைக்கு எதிரானது மாத்திரமல்ல, மக்கள் நலனுக்கு எதிரானது என்ற கருத்தோட்டத்தின் அடிப்படையில எல்லா மக்களும் இணைந்து தெருவில் இறங்கி போராடினால் ஒழிய இதை மாற்றுவதற்கோ இதை ஒழிப்பதற்கோ வாய்ப்பில்லை. ஆனா கட்டாயமாக நமக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது, இந்தியாவில் இருக்கிற மக்கள் அதற்கு எதிராக வருவார். அதே மாதிரி மக்கள் இந்த அரசாங்கம் நமக்கு துரோகம் விளைகிறது, இது ஒரு வகுப்புவாத அரசாங்கமா இருக்கிறது, பாசிச அரசாங்கமா இருக்கிறது, சிறுபான்மை மக்களை ஒடுக்கிறது, சிறுபான்மை நிறுவனங்களை ஒழித்து கட்டி பெரும்பான்மைகளுடைய நலனை இது காவு கொடுக்கிறது என்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட்டால் கட்டாயமாக ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைத்து மக்களும் தெருவில் இறங்கி போராடுவாங்க. களத்தில் இறங்கி நடத்துகிற கிளர்ச்சிகள் தான் இத்தகைய சட்டங்களை, மக்கள் விரோத சட்டங்களை, ஜனநாயக விரோத சட்டங்களை ஒழித்து கட்டும் என்பதுதான் உலக ரீதியான வரலாறும் இந்தியா முழுக்க இருக்கிற வரலாறு என்பதை நான் நம்பிக்கையோடு கூறப்படுகிறேன். இந்த சட்ட திருத்தத்தினால வெறும் சிறுபான்மை மக்களுக்கு மட்டுமே இது பிரச்சனை இல்லை, உழைக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் ஆன பிரச்சனை என்பதை தோழர் நல்லா விளக்கி இருக்காரு. நன்றி.